அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தாந்திரிக சக்கரவர்த்தி சரிங்களா. அவரோட ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தேன் தம்பி நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் இருக்கு நம்மளோட நேயர்களுக்கும் நிறையா விஷயங்களை சொல்லு தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டார், என்கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்கிறாரு. அவரோட உரையை கேட்கறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். வாங்க. அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு வாழ்க ஜோதிட கலை, வளர்க தாந்திரிக கலை. ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கு. ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து கூப்பிட்டு தான் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா திருச்செங்கோடு சதய நட்சத்திரம், திருச்செங்கோடு சதய நட்சத்திரம். அப்போது 4 அப்படின்னா ராகுவா, எனக்கு ஜாதகத்தில் ராகுதா யோகி. எந்த கருத்தரங்கு வந்து பேசினா ஒரு சேனல் டெவலப் ஆகும், நம்ம மட்டும் பயன்பெறக்கூடாது, அந்த சேனலையும் வளர்த்தணும். வந்து பேசுகிறது முக்கியம் இல்லை, நம்மளால் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும், அப்போ தான் அவங்களும் வெற்றி அடைவாங்க. அப்போது ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நடத்தக்கூடிய இந்த 4வது மாதாந்திர கருத்தரங்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிறது மட்டும் இல்லை, என்னை அவங்க கூப்பிடவும் இல்லை. ஏன்னா 3 கருத்தரங்கு தொடர்ந்து கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியல. அதனால் அவங்க கூப்பிடாமையே இந்த 4வது கருத்தரங்குக்கு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். என்னென்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு வாப்பானா எந்திரிச்சு வந்துடணும். அது நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மேடைக்கு இங்கே வர முடியாது. ஒரு ஜோதிடர் என்கிட்ட கேட்டார், தம்பி பேசுகிறீங்களா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், 2வதா அடுத்த செகண்டை சொல்லிட்டேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு. முதல் மேடை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம். ஃபஸ்ட்டு பேசுகிறேன், ஒரு வாய்ப்பு அங்கே தான் கிடைக்கிது. என்னை கூப்பிட்டது யாருன்னு பார்த்தா மக நட்சத்திரம், நான் சித்திரை நட்சத்திரம். மகம் எனக்கு நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமா? சித்திரைக்கு மகம் சேமதாரையா விபத்து தாரையா? நல்லதை செய்யக்கூடிய நட்சத்திரம், புரியுதுங்களா? அப்போ அவர் கூப்பிடுறாரு, அந்த வீடியோ நான் போய் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவுமே கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் முதல் முறை பேசியது போலவே பேசலை. சாதாரணமாக என் வீட்டில் இருக்கக்கூடிய மாமா, சித்தப்பா, அண்ணன் எல்லாரோடையும், மதுரைக்காரங்க எப்படி தான் எல்லாரையுமே சொந்தமாக நினச்சிருவோம். அண்ணன் உட்காந்துருக்காரு, அக்கா உட்காந்துருக்கு, மாமா உட்காந்துருக்காரு, இப்படி சொந்தங்களாக பழகியதால் மட்டுமே மேடை எங்களுக்கு புதிதாக தெரியவில்லை. சொந்தங்களால் பழகினால மேடை எங்களுக்கு புதுசாக தெரில. ஆனால் இந்த மேடையில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பயப்படாத. மைக் என்பது உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எப்படி ஒரு வில்லு இருந்தால் அவன் வெற்றி அடைவான், அம்பு இருக்கணும்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கான ஆயுதம் எதுன்னு என்ற முதல்ல தேட ஆரம்பிக்கணும். பேனாவை பிடித்தால் பத்திரிகையாளன் மட்டுமல்ல, அவன் ஆசிரியரும் கூட. ஆசிரியர் மட்டுமல்ல, அவள் விஞ்ஞானமும் கூட. இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். என் வேலையின் ஆயுதம் இந்த மைக்கும் என்னோட வாயும்தான். ஒரு ஜோதிடனுக்கு ரொம்ப முக்கியமானது வாக்குப்பளிதம். ஒரு ஜோதிடனுக்கு ரொம்ப முக்கியமானது வாக்குப்பளிதம். இந்த வாக்குப்பளிதம் எப்படின்னா, ஜாதகத்தில் எத்தனாம் இடம்? 2 அதுக்கு மேலே ஏதாவது ஒரு இடம் இருக்கா? 2க்கு மீறிய ஒரு இடம் இருக்கா? ஆனால் அந்த வாக்கு சரியாக இருந்தால் 11 கரெக்டாக நமக்கு வருமா வராதா? 2 சரியாக இருந்தால் 11 தானாகவே நடக்கும். உனக்கு உன் வாய் தாண்டா பிரச்சனை, உனக்கு உன் வாய் தாண்டா வாழ்க்கை, உன் வாய் தாண்டா உன்னை வாழ வைக்குது. அந்த வாயால் வளர்ந்தவர்களும் உண்டு, வாயால் கெட்டவர்களும் உண்டு. பல்லாக்கு ஏறுறது இந்த வாய் தான், நம்ம இதில் போகிறது இந்த வாய் தான். அதனால் ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பளிதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆயக்கலை 64 கற்று தேர்ந்திருந்தாலும் வாக்குப்பளிதம் என்பது ஒன்று இல்லை என்றால் ஜோதிடம் படிப்பதே வேஸ்ட். ஜோதிடம் படிக்கிறதே வேஸ்ட்.
பக்கம் பக்கமாக நோட்டுகளை எழுதி வேணால் வைக்கலாம். பக்கம் பக்கமாக நோட்டை எழுதி வைக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசங்கர் ஐயா மீட்டிங் கூப்பிடணும் அப்படின்னா லெட்ரு போடணும். லெட்ரு தானேங்க ஐயா போடணும். ஐயா இந்த அரங்கில் இத்தனை மணி அளவில் இந்த கருத்தரங்கு ஜோதிட கருத்து பட்டறை நடக்கிறது. கருத்து அரங்கு கிடையாதுங்க, கருத்து பட்டறை. இப்படித்தான் ஜோதிடத்தை வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, எத்தனையோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா ஜோதிடத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் வளர்ப்பது போல் தெரியவில்லை. ஜோதிடத்தை அழிவை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம். ஏனால் இது கருத்து சுதந்திரம் உள்ள நாடு. ஜோதிடத்துக்கு அப்படி விதிவிலக்கு இருக்கு. உணர்ந்து சொன்னால், ஜோதிடத்தை தன்னுள் உணர்ந்து சொன்னால் கண்டிப்பாக வாக்குப்பளிதம் உண்டு. முதல்ல உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. எல்லா இடத்துக்கு போய் ஜோதிடம் கேட்பதால் மட்டும் வெற்றி அடைய மாட்டீங்க. முதல்ல 100 இடத்துல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். எப்படி 100 இடத்துல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் கர்மாவை இன்னொருத்தனை கொடுத்துட்டு வந்தாதாயா உங்களுக்கு கர்மா நடக்கும். கர்மா பழிக்கும், இல்லைன்னா பழிக்காது. நான் வர வழியில் 2 பேருமே காரில் வந்தோம். ஒரு ஜோசியர், கிளி ஜோசியர், சங்கரனை சும்மா பார்த்துட்டு போவோமா அப்படின்னு. சும்மா வாங்க அப்படின்னாரு. டக்குன்னு 5 நிமிஷத்தில் ட்ராக்கு டிஷர்ட்டை மாற்றிட்டு அவர்கிட்ட போய் என் கையை பார்த்து ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன். கடைசி வரைக்கும் அவர் என்னை ஜோசியர்னே சொல்லலை. உங்களுக்கு புரியுதா? ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து பலன் சொல்ல முடியாது. அவனுடைய நட்சத்திரங்க ராசியோ அல்லது லக்னத்தையோ வைத்து பலன் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய முக லட்சணத்தை பார்த்து மட்டும்தான் பலன் சொல்ல முடியும். அதுக்கு தான் சாமுத்திரிகா லட்சணம் படிக்கணும். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊருக்காரரால் தான் வருமானம் வரும். இந்த ஊர்னா இப்போ ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூருங்க. ஜாதகத்தில் சந்திரன் சூப்பராக இருக்கார். கோயம்புத்தூர் சந்திரனா ஐயா கூலிங்கான ஏரியா. ஐயா கோயம்புத்தூர் கூலிங்கான ஏரியா. பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிச்சந்திரன் காம்பினேஷன் கோயம்புத்தூர். அப்போது அவருக்கு சந்திரன் நல்லா இருக்கார். நான் கேட்டேன், ஐயா கோயம்புத்தூர்காரரால் உங்களுக்கு பணம் வருதான்னு கேட்டேங்க. ஐயா அவர் தான் எனக்கு டெண்டரே எடுத்து கொடுத்தாரு, அவர் மூலியமாக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது வர்றவருடைய முக லட்சணத்தை முதல்ல பாருங்கள். சாமுத்திரிகா லட்சணம் அவர்கிட்ட இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உள்ளே வந்த உடனே இந்த கண்ணை வேகமாக சிமிட்டிக்கிட்டே இருப்பேன். கல்வி சம்பந்தமான கேள்விக்கு வரான்னு அர்த்தம். கண்ணை வேகமாக சிமிட்டினா கல்வி சம்பந்தமான கேள்விக்கு வரான்னு அர்த்தம். கையை போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருப்பேன். கைகள் என்ன கிரகம்? சந்திரனு. கை என்னது? அஸ்தம் என்ன நட்சத்திரம்? இது என்ன கிரகம்? சந்திரனு. அப்போ என்ன பண்ணுவான்? ஹோட்டல் தொழில் பண்ணுறதுல நிறைய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? வெளியூர் பயணங்களுக்கு கேட்பான். அவனுடைய விஷயம் என்னென்னா வெளிநாடு போகலாமா வேணாமான்றதை கேட்பான். இல்லையா ஹோட்டல் நடத்தலாமா வேணாமான்னு கேட்பான். அதுக்கு தான் சொல்கிறது, இந்த கைகளை பிசைஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். காவல்துறையில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட எதுவுமே அந்த காவல்துறை அதிகாரி பேச மாட்டார். ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார். கட்ட வரலால் பூமி என்ன பண்ணுறான், இந்த கால்களை ஆட்டுறானா, இந்த கைகளை பிசைகிறானா, கண்ணை இடது வலது பக்கம் திருப்புறானா, இது எல்லாமே ஜோதிடம். இது எல்லாமே ஜோதிடம். நீங்கள் நம்மகிட்ட வந்து எய்த்த மாதிரி ஒருத்தர் உட்காரும் பொழுது முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய நடவடிக்கையை. கட்டம் பார்த்து கதை சொல்ல அனைவருக்கும் தெரியும். என்ன கேட்டிங்கன்னா கட்டம் பார்த்து நான் சூப்பராக கதை சொல்லுவேன். சரிங்களா? உங்களை மகர லக்னம் இங்கே யாரா மகர லக்னம் இருக்கீங்களா? இல்லை. சரி, சிம்ம லக்னம் யாரா இருக்கீங்களா? ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை. ஏன் வைக்கல? கனரா பேங்க்கில் வச்சா எப்படி காசு வரும்? வராது, கடன் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? சிம்ம லக்னக்காரங்க ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும். நான் சிம்ம லக்னம் ஐசிஐசியில் வச்சதுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆனேன். புரியுதுங்களா? எனக்கும் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது சட்டசபையில். ஆனால் ₹1 கூட அதில் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அப்போ எந்த வங்கியில் எந்த லக்னக்காரர்கள் அக்கௌண்ட் வச்சாலும் டெவலப் ஆகலாம், எந்த நட்சத்திரக்காரர்கள் அக்கௌண்ட் வச்சா டெவலப் ஆகலாம். இதை எப்படி நம்ம எடுக்கிறோம்? ஜாதகத்தில் சனிச்சந்திரன் நல்லா இருக்கார், எந்த பேங்க்கில் வைக்கலாம்? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும். ஜாதகத்தில் புதன் குரு நல்லாவே இருக்குது, பரிவர்த்தனையாக இருக்குது, புதன் குரு பரிவர்த்தனையாக இருக்குது, கரூர் வைஸ்யா பேங்கில் அக்கௌண்ட் வை. உங்களுக்கு புரியுதா?
சரி ஓகே, பைக்கை எடுத்துக்கங்களேன். குரு நல்லா இருந்தால் டிவிஎஸ் கம்பெனியில் பைக் வாங்கு, சூரியன் நல்லா இருந்தால் ஸ்கோடாவில் கார் எடு, சனி நல்லா இருந்தால் டாடா கம்பெனியில் கார் எடு. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி எளிமையான முறையில் தான் பரிகாரம் எதிர்பார்க்குறாங்க. சார் ஒருத்தருக்கு சூரியன் சந்திரன் வீட்டில், சூரியன் அங்கே வந்து நீச்சமா பலமா ஆட்சியா உச்சமா? கடகத்தில் சூரியன் சார், சூரியன் அங்கே என்னவா இருக்கார்? எப்படி சமமாவார்? சூரியன் சந்திரனுக்கு ஒளி தருவதால் நட்பு கேட்கும். புரியுதுங்களா? ஆனால் இதை அப்படியே உல்டாவாக எடுத்துக்கிடுவான். சந்திரன் வீடு நீர், சூரியன் நெருப்பு. நெருப்பில் நீரை ஊற்றுவோமா இல்லை நீரில் நெருப்பு ஊற்றுவோமா? நெருப்பில் தான் தண்ணியை ஊற்றுவோம். பற்றிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணுவான்? தண்ணியை ஊற்றுவோம். இப்போது இது மாதிரி எளிமையாக நம்ம ஒரு பரிகாரம் எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்குது, இவர் போய் என்ன பண்ணிடுறாரு? ஹோட்டல் வைக்கிறாரு. டெவலப் ஆவாரா ஆக மாட்டாரா? எப்போவுமே அவர் டெவலப் ஆக மாட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடகத்தில் யார் ஒருவருக்கு சூரியன் இருக்கிறதோ அவர்கள் உணவு தொழிலோ அரிசி கடையோ வைத்து நடத்தினால் முன்னேற்றம் இல்லை. புரியுதா? சின்ன விஷயம் தானே, ரொம்ப பெருசாக போக வேண்டியது இல்லையே. இதை நம்ம சூரியன் அங்கே வந்து சந்திரனுக்கு ஒளி கொடுப்பதால் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சந்திரன் தொழிலை செய்யும் போது சூரியன் நன்மை செய்ய மாட்டார். நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 19,000 ஜாதகம் பார்த்துருக்கேன். அதில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரெக்கார்டு வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட கட்டம் கொடுத்தா கதை சொல்லிடுவேன், ஏன்னா பழகிருச்சு. 88 டேட் ஆஃப் பர்த் 12 மாதம் தானே, 89 டேட் ஆஃப் பர்த் 12 மாதம் தானே. இந்த 12 மாதத்தில் 12 குழந்தை பிறந்திருந்தாலுமே அந்த லிஸ்ட் அவுட் இருக்கும்ல. இப்போ டேட் ஆஃப் பர்த் தட்டினீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு 72லேருந்து 2026 வரைக்கும் இதே மாதத்தை கனெக்ட் பண்ணி எடுத்து பாருங்கள். ஜனவரியை அழகாக பரிகாரம் எடுக்கலாம். முதல்ல உங்ககிட்ட வர்ற ஜாதகத்தை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நோட்டில் எழுதி பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? சரி, சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் அந்த பலன். சூரியன் தன் வீட்டில் ஆட்சியாக இருந்தால் என்ன தொழில் பண்ணால் ஜெயிக்கலாம்? வாட்டர் பிஸ்னஸ்ஸு, ஃபுட்டு. அடுத்து ஐயா, சூரியன் தன் வீட்டில் இருக்கார், சரிங்களா? சூரியன் தன் வீட்டிலேயே ஆட்சி சூரியனாக இருக்கார். அண்ணே சொன்ன மாதிரி வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம். சூரியன் இப்போ அவர் சொல்கிறார், ஒரு சில பிஸ்னஸ் சொன்னார், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் சூரியன் ஆட்சியாக இருந்தால் தலைமை பண்பு. சூரியன் ஆட்சியாக இருக்குது, முதல்ல கோவிலுக்கு அரங்காவலர் ஆகுங்க, இல்லை ஏரியாவுக்குள்ள ஒரு மன்றம் ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவர் ஆகுங்க. ஆரம்பத்திலேருந்து எதுலையாவது நீங்கள் தலைவராக இருந்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு தலைமை பண்போடு செயல்பட்டால் உங்களுடைய குறிப்பிட்ட வயதில் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. குறிப்பிட்ட வயதில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இதே சூரியன் அடுத்து என்ன வீடுங்க? கன்னியா. கன்னி வீட்டில் சூரியன் இருக்குது. இவனுங்க 2 பேருமே ஃப்ரெண்டாக இல்லையா? புதனும் சூரியனும் நண்பர்கள் தானே. அப்போ கூட்டு தொழிலுக்கு ஒத்து வருமா வராதா? கண்டிப்பாக கூட்டு தொழிலுக்கு ஒத்து வரும். ஆனால் இவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம்? சூரியன் புதனோட வீட்டில் இருந்தால் ஆல்ரெடி பக்கத்து கிரகம் தான், இல்லைன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம். இவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டா நல்லாயிருக்கும்? ஐடிபிஎல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா நல்லாயிருக்கும். சூரியன் சேர்ந்துருக்கவங்க. இன்னொன்று, இந்த சூரியன் புதன் சேர்ந்துருக்கவங்க திருமணம் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். நிறைய பாருங்கள், குழந்தை பாக்கியம் லேட்டாக இருக்கவங்க மேக்ஸிமம் சூரியன் புதனும் சேர்ந்துருக்கும். என்னடா அப்படின்னு பார்ப்பாங்க, ஆனால் நல்லா ஒத்து பாருங்கள், நிறைய உங்களுக்கு அதில் விஷயம் இருக்கும். சரி, இந்த நம்ம ஐடிபிஎல் பேங்க் மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, சூரியன் புதனால் விடுபட்ட ஒரு ஆடிட்டிங் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த சூரியன் புதன் சேர்ந்து இருக்கவங்க ஜாதகத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த ஆடிட்டிங் சம்மந்தமான பிரச்சனை கிளியர் ஆகும், பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். புரியுதுங்களா? அடுத்த சூரியன் வந்து துலாத்தில், சூரியனும் சுக்கிரனும் எடுத்துக்கலாம். சார் அப்போது இந்த சூரியன் சுக்கிரன் துலாத்தில் இருக்குது, சூரியன் அங்கே இருக்கிறனால நன்மை நடக்குமா நமக்கு தீமை நடக்குமா?
சூரியன் நீச்சம். இப்போ புரியுதா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அழுக்கு யார்? சனி. துணி சுக்கிரன். துணி சுக்கிரன் எதுக்காக சொல்கிறோம்? துணி சுக்கிரன் தானே, எப்படி சனி ஆவார்? அழுக்கு துணி ஏன்னா சனி சுக்கிரன் தானே. அதை துவைக்கிறவங்க யார்? அவங்க யார்? சுக்கிரன் தானே. கழுதை என்ன சுக்கிரன் தானே. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நம்மளுடைய அழுக்கு துணியை அவங்கள்ட்ட கொடுத்து துவைச்சி பணம் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நீச்ச சூரியன் வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ நேரம் பரிகாரம் இவ்வளோ விஷயங்களை சொன்னால் தான் புரிய வருது. சரிங்களா? அப்போ இது ஒரு எளிமையான பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் இந்தந்த வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நன்மைகள் நடக்கும். ஒரு ஷார்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து என்ன ராசிங்க? துலாத்துக்கு அடுத்து விருச்சக ராசி. இப்போ இந்த விருச்சக ராசி அந்த வீட்டில் சூரியனுக்கு என்ன வேலை? நண்பனா பகைவனா? இது சமமாக இருப்பாரா இல்லை உச்சம் நீச்சமாக இருப்பாரா? சமமாக இருப்பாரா? சமமாக இருப்பாரா? அப்போ நடுநிலை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த இடத்துல சூரியன் இருக்கா? அது யாரோட? செவ்வாய். யாருக்கு யார் ஆர்டர் போடுவா? சூரியன் யாருக்கு ஆர்டர் போடும்? செவ்வாய்க்கு ஆர்டர் போடும். சூரியன் செவ்வாய்க்கு ஆர்டர் போடும். அப்போது அரசு அதிகாரிகள், சரிங்களா, அரசு அதிகாரிகளுக்கு செவ்வாய் காரகத்துவக்கூடிய பொருட்களை தானமாக கொடுத்தீங்கன்னா சூரியனால் வரக்கூடிய பாதிப்பு வராது. சார் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் வீட்டில் இருக்குது, விருச்சகத்தில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பிரச்சனை இருக்குது, இல்லை ஆஸ்பத்திரி சம்மந்தமான துறைகளில் வேலை பார்க்குறீங்க, சிக்கல் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரியனால் பிரச்சனை வராது. அடுத்து என்ன வீடு? தனுஷா. தனுஷ் வந்து சூரியன் அந்த வீட்டில் என்னவா இருக்கார்? நட்பு வீடா? நட்பா பகையா? நட்பு வீடு. அப்போது சூரியன் அந்த இடத்துல நட்பு வீடாக இருக்கார். அப்போது ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் தானே உதவி செய்யணும். அப்போது இந்த சூரியன் வந்து தனுசில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டாரம், நண்பர்கள் சேர்ந்து தொழில் பண்ணலாமா? ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 65% வாய்ப்பு இருக்குது. அப்போது சூரியன் தனுசு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் மூலியமாக வெற்றி அடையலாம். கூட்டு தொழில் மூலியமாக வெற்றி அடையலாம். அதுக்கு அடுத்து மகரமா? இந்த மகரம் வந்து சூரியன் அங்கே பகையாகிறாரா? மகரத்துக்கு கும்பத்துக்கு அவர் பகை தானே. அப்போ என்ன பண்ணலாம்? தந்தை தான் சூரியன், மகன் தான் சனி. அப்போ மகர வீடு நம்ம என்ன சனியோட வீடுன்னு சொல்கிறோம். அப்போது மகரத்தில் சூரியனோ கும்பத்தில் சூரியனோ இருக்குன்னு வைங்க, அவர்கள் தந்தையை ஒரு தந்தைக்கு பாத பூஜை பண்ணிங்கன்னா இந்த சூரியனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும். தந்தைக்கு பாத பூஜை பண்ணிங்க அப்படின்னா சூரியனுடைய பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து கும்பத்துக்கு அடுத்து என்ன? கும்பம் சொல்லியாச்சே, மகரம் கும்பம் ரெண்டையும். மீனராசி. மீனம் யாரோட வீடு? குருவோட வீடா? இங்கே சூரியன் இருந்தால் நன்மையா தீமையா? 50% நட்பு. என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு அர்ச்சனை தட்டில் பணம் போடணுமே தவிர ஒண்டியில் போடக்கூடாது. அப்படி நீங்கள் மாற்றி போடும்போது என்ன ஆகும்? உண்டியில் போடும்போது உங்களுடைய செல்வ நிலை மாறி நீங்கள் வறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது ஒரு சூரியனை வைத்து நம்ம இவ்வளோ பலன் சொல்கிறோம். இனி சந்திரன் இருக்குது, 9 கிரகத்துக்கு சொன்னோம்னா 9 மணி நேரம் வேணும். அதனால் நேரமின்மையின் காரணமாக இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய அன்பு சகோதரி வினோதினி அம்மா அவர்களுக்கும் மற்றும் காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் மாதாந்திர கருத்து நடத்தக்கூடிய அவர்கள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி பயணம் தொடரும். எல்லா விதத்திலும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, நன்றி. நிறையா தாந்திரிக பரிகாரம் கிடச்சிதுங்களா? ஆமாம், வாங்க. தம்பிக்கு மரியாதை பண்ணுங்கள்.